வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பாலிட்டியில் பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்ட் 2 வீடியோ. இந்த பிவைக்யூ சீரிஸ் எப்படி இருக்கும்னா, பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அது எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்னா, நம்ம சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அரசியலமைப்பு உருவாக்கம், நெக்ஸ்ட்டு முகவுரை, அதுக்கப்புறம் அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைன்னு வரிசையாக இருக்கும்ல, அந்த ஆர்டர் படி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோவில் வந்து அரசியலமைப்பு உருவாக்கம் வரலாறும் பின்னணியில் வந்து பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதோட கண்டினியூஸாக பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த பிவைக்யூ வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரசியலமைப்பின் வரலாறும் பின்னணியும் இதில் ப்ரீவியஸ் இயரில் எதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் இங்கிலீஷ்லேயும் ஷோ ஆகும், நெக்ஸ்ட் வந்து தமிழில் இருக்கும். நான் தமிழில் இருக்கிறது சொல்கிறேன். ஒழுங்குமுறை சட்டம் 1773 உச்சநீதிமன்றம் எந்த இடத்தில் அமைக்கப்படும் என கூறியது? ஆப்ஷன் வில்லியம் கோட்டை, புனித டேவிட் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை, செஞ்சி கோட்டை. இதுக்கான ஆன்சர் வில்லியம் கோட்டை. நம்ம இந்த சீரிஸ் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, இப்போ வில்லியம் கோட்டைனா அதுக்கான ஒரு 4 பாயிண்ட்ஸு, தென் வந்து ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்த்த ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். இல்லைனா வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. மேபி 1 or 2 கொஷின் கேட்கலாம், மற்றபடி ஆப்ஷனில் இருந்து கூட கொஷின் உருவாக்காங்க. ஸோ ஆப்ஷனையும் தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். வில்லியம் கோட்டை மற்றும் உச்சநீதிமன்றம் இது வந்து எப்போ நிறுவியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் தான் 1774 வந்து கொல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் ஒரு உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. ஒழுங்குமுறை சட்டம் வந்து 1773 மூலமாக 1774 நமக்கு உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது உருவாகும் போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு தலைமை நீதிபதியும் 3 பிற நீதிபதிகளும் இருந்தாங்க. இதில் மொத தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தோன்னா சர் எலிஜா இம்பே அவர்கள் தான். இந்த சர் எலிஜா இம்பே இதுவே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அதாவது உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. மற்ற 3 நீதிபதிகளோட நேமும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அப்படி இல்லைனா நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். வில்லியம் கோட்டை கூட சேர்த்து வந்து ஜார்ஜ் கோட்டை, புனித டேவிட் கோட்டை பார்த்துலாம். ஜார்ஜ் கோட்டையை பொறுத்தளவுக்கு புனித ஜார்ஜ் தினம் கேட்கலாம். ஏப்ரல் 23. இந்த ஏப்ரல் 23 தான் ஜார்ஜ் கோட்டை கட்டி முடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு டேவிட் கோட்டை வந்து கடலூரில் அமைஞ்சிருக்கு. செஞ்சி கோட்டையை பொறுத்தளவுக்கு செஞ்சி கோட்டை வந்து சிங்கபுரி கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த செஞ்சி கோட்டை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இங்கிலீஷில் படிக்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் கொஷின் வாசிச்சுக்கோங்க. தமிழில் கூற்று காரணம். மிண்டோ மார்லி சீர்திருத்தம் என்று அழைக்கப்படும் இந்திய கவுன்சில் சட்டம் 1909 அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் லார்ட் கர்சனின் ஏகாதிபத்திய மனப்பான்மை, தன்னிச்சையான ஆட்சி, இந்தியாவின் மீது அனுதாபமின்மை மற்றும் 1892 இந்திய மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு இணங்க தவறியமை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் தவறு. உங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. காரணம் என்ன தவறுன்னு நினைப்பீங்க. பட் வந்து காரணத்தில் இயர் தப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்திய கவுன்சில் சட்டம் வந்து 1909 தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் மிண்டோ யார், மார்லி யாருன்னு பார்த்தோன்னா, மிண்டோவோட போஸ்டிங் என்னென்னா கவர்னர் ஜென்ரல், இந்தியாவின் கவர்னர் ஜென்ரல், அதாவது அரச பிரதிநிதி, வைசிராயின்னு கூட சொல்லுவாங்க. இவரோட காலம்னு பார்த்தோன்னா 1905 1910 வரைக்கும். நெக்ஸ்ட்டு மார்லி வந்து இந்தியாவிற்கான வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்திருக்காரு. இந்த மிண்டோ பிரபு வந்து வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மிண்டோ பிரபு. ஸோ ஒரு கொஷினோட ஆப்ஷன் பார்க்கும்போது அதுலேருந்தே ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறோம், அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை நல்லா தெளிவாக படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் இதுலேருந்து இம்பார்ட்டனாக இன்னொன்று என்ன கேட்கலாம், அரச பிரதிநிதியின் நிர்வாக கவுன்சிலில் சேர்ந்த முதல் இந்திய உறுப்பினர் யாருன்னு கேட்கலாம். அது யாருன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா தான் வந்து முதல் இந்திய உறுப்பினர். நெக்ஸ்ட் இந்த கர்சன் பிரபு, நம்ம வந்து காரணம் தப்புன்னு சொன்னோம்ல, அந்த காரணம் தப்புன்றது என்னன்னு பார்த்தோன்னா, கர்சன் பிரபுவோட ஆட்சி காலமே 1899 to 1905 வரைக்கும் தான். நமக்கு காரணத்தில் 1892 கொடுத்துருந்தாங்க. அதனால தான் காரணம் வந்து தவறு. நெக்ஸ்ட் இந்த கர்சன் பிரபு பற்றி பார்க்கலாம். 1904 இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம் அப்படின்னு ஒன்று வந்து இயற்றியிருக்கார் இவர் தான். நெக்ஸ்ட்டு 1899 கல்கத்தா மாநகராட்சி சட்டத்தையும் கொண்டு வந்தது கர்சன் பிரபு தான். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவின் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் எது? இதெல்லாம் வந்து பேசிக்காக நல்லா படிச்சிருக்கேன், எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்ச கொஷின் தான். ஆனால் வந்து இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், அதனால் ஈஸியான கொஷினாக இருந்தாலும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்ஷன் இந்திய கவுன்சில் சட்டமான 1858, 1861, 1892. ஆப்ஷன் டி வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. இதுக்கான ஆன்சர்
1858 இந்திய அரசு சட்டம். எதுக்கு இந்த சட்டம் போட்டு இதுவரைக்கும் கம்பெனியோட ஆட்சி வந்து இருக்கும்போது எப்படி இங்கிலாந்தோட அரசி உள்ள க்ரௌனோட ரூல் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தோன்னா 1857 நடந்த பெரும்புரட்சியின் காரணமாக தான் வந்து க்ரௌனோட ரூல் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும். இந்த சட்டத்தின் மூலமாக தான் வந்து கிழக்கிந்திய கம்பெனி இதுக்கு மேலே இந்தியா மேலே ரூல் பண்ண முடியாதுன்னு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. அது கூடவே வந்து இரட்டை அரசாங்க முறையும் ஒழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கானிங் பிரபு தான் வந்து இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதி மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருப்பார். அதாவது இந்த சட்டம் வந்து வரும்போது கவர்னர் ஜெனரலாக இருக்கிறது யாருன்னா கானிங் பிரபு. அந்த போஸ்டிங்கை எடுத்துட்டு இந்தியாவின் அரச பிரதிநிதி அப்படின்ற போஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டான்லி பிரபு யாருன்னா இந்தியாவின் முதல் அரசு செயலாளர். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்க 1861 இந்தியா கவுன்சில் சட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து முதன்முறையாக 3 இந்தியர்களை அலுவல் சாரா உறுப்பினர்களாக நியமித்தது அப்போ தான். அந்த 3 இந்தியர்கள் யாருன்னு பார்த்தோன்னா பாட்டியாலா மகாராஜா, பனாரஸ் அரசர், சர் தினகர் ராவ். அதுக்கப்புறம் இருக்க இந்திய கவுன்சில் சட்டம் 1892 இம்பார்ட்டன் தான். இதில் தான் வந்து அரச பிரதிநிதி மூலம் சில அலுவல் சாரா உறுப்பினர்கள் மத்திய சட்டமன்ற கவுன்சிலுக்கு, அதாவது இங்கிலாந்தை சேர்ந்த கவுன்சிலுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து ஆப்ஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா வேண்டாமான்றதை வந்து நீங்கள் சஜஷனாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்ஷன் வேண்டாம் ஆன்சர் மட்டும் போதுன்னா நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ ஆன்சர் மட்டும் கொடுக்குற மாதிரி வீடியோவும் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து நான் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பேசிக் கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் 3 பேர். இந்த 3 பேர் கொண்ட குழு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணய சபையே உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த 3 பேர் யாருன்னு பார்க்கலாம். சர் ஸ்டாக்போர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெதிக் லாரன்ஸ். இந்த 3 பேரை கொண்ட கேபினட் தூதுக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் 6/12 அதாவது டிசம்பர் 6, 1946 நம்ம இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபை வந்து உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து மேட்ச் மாதிரி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1ல் தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878, இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904, இந்திய ஆட்சி சட்டம் 1909, ரவுலட் சட்டம் 1919. பட்டியல் 2ல் வந்து செம்ஸ்போர்ட் பிரபு, கர்சன் பிரபு, லிட்டன் பிரபு, மிண்டோ பிரபு. இதுக்கான ஆன்சர்னு பார்த்தோன்னா மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1909 யார் கொண்டு வந்தான்னு பார்த்தோன்னா கர்சன் பிரபு. இதை வந்து ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதோட ஆப்ஷன்லேயே இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904 வந்து கர்சன் பிரபு தான் கொண்டு வந்தார்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்திய ஆட்சி சட்டம் வந்து 1909 என்னன்னு தெரியும், மிண்டோ மார்லி சீர்திருத்தம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆப்ஷனில் இருந்தது தான் நெக்ஸ்ட் இயர் கொஸ்டினாக நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த பியும் சியும் தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் வந்து போட்டுடலாம், அப்படி தான் ஆப்ஷன் இருக்குது. அதாவது பிக்கு 2, சிக்கு 4 அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. பிக்கு 2, சிக்கு 4. ஆப்ஷன் டியில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3214. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பற்றி இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கு லிட்டன் பிரபு 1876 to 1880 வரைக்கும் இருந்திருப்பார். அவர் தான் வந்து தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878 கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து கர்சன் பிரபு பற்றி தெரிஞ்சது தான். இவர் தான் பல்கலைக்கழக குழு சட்டத்தையும் பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்கும் சட்டம் 1904 கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம். இது வந்து ஆல்ரெடி நிறைய கொஸ்டினில் பார்த்தாச்சு. 1909 இந்திய கவுன்சில் சட்டம், வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து சிலபஸ் எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பாலிட்டி சிலபஸில் 2வது டாபிக் இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம். இதுலேருந்து தான் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், பின்வரும் நபர்களில் எவர் ஒருவர் அரசியலமைப்பின் நிர்ணய சபையில் பெரும்பாலான திருத்தங்களை கொண்டு வந்தவர்? ஆப்ஷன் கே.டி. ஷா, நஸ்ருதீன் அகமது, சர்தார் வல்லபாய் பட்டேல், கே.வி. காமத். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கே.வி. காமத். ஃபஸ்ட்டு இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான 4 பாயிண்ட் பார்க்கலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து அரசியல் அமைப்பினை எழுதியிருக்கோம். அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருக்க அம்பேத்கர் மூலமாக, அதாவது வரைவுக்குழுவோட தலைவராக இருக்கிற அம்பேத்கர் மூலமாக அரசியல் அமைப்பு வந்து எழுதப்படும். நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து அவர் தான் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் இதோட முதல் கூட்டம், அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 9/12/1946 அன்று நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கான தற்காலிக தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் தான் தற்காலிக தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னது யார், அந்த பரிந்துரை வச்சது யாருன்னு பார்த்தோன்னா ஜே.பி. கிருபாலினி. இவங்க எதன் அடிப்படையில் இந்த பரிந்துரை வைப்பாங்கன்னா இந்த கூட்டத்திலே வயதில் மூத்தவங்க யாரோ அவங்க தான் வந்து தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு நாட்டோட மாடல். இது எந்த நாட்டோட மாடல் படி ஜே.பி. கிருபாலினி வந்து சொன்னாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் வந்து நேர்முக தேர்தலா மறைமுக தேர்தலான்னு பார்த்தோன்னா மறைமுகமான தேர்தல் மூலம் தான் இந்த உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுவுமே வந்து ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில். லாஸ்ட்டாக இருக்க இந்த 2 பாயிண்ட்டுமே தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷினை பொறுத்தளவுக்கு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1ல் வந்து மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், டாக்டர் அம்பேத்கர். பட்டியல் 2ல் வந்து
முதல் பிரதம மந்திரி, தேசப்பிதா, வரைபடக் குழுவின் தலைவர், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர். இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் தான். பாலிட்டி வந்து பேசிக்காக படித்த எல்லாருமே கூட இந்த கொஷின் அட்டன் பண்ணிடலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2143. இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தேவை கிடையாது. இது ரொம்ப ஈஸியான கொஷின்றதுனால. இப்போ இந்த கொஷினை பொறுத்து ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். மகாத்மா காந்திக்கு தேசப்பிதா அப்படின்னு யார் பட்டம் வழங்கியிருப்பான்னு பார்த்தோன்னா சுபாஷ் சந்திரபோஸ் தான் நம்ம காந்திஜியை தேசப்பிதா அப்படின்னு ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருன்றது தெரியும். இவர் தான் வந்து நீண்ட கால பிரதமராக பதவி வகித்திருக்கார். இது வந்து ப்ரீவியஸ் இயர் படி பார்த்தோன்னா இது கரெக்டு. பட் வந்து கரண்ட் டேட்டா படி தற்போதைய இந்திய பிரதமர் நேருவோட இந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ரொம்ப ஈஸியான பேசிக் கொஷின். ப்ரீவியஸ் இயர்லலாம் இந்த மாதிரி அதாவது 2019க்கு முன்னாடிலாம் இந்த கொஷின் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பரே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் இந்த கொஷின் ரிப்பீட் கேட்டிருக்காங்க. தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு. ஆன்சர் ஆப்ஷன் பி 52 வினாடிகள். இப்போ இந்த தேசிய கீதத்தை வந்து இயற்றியவர் யாருன்னு பார்த்தோன்னா ரவீந்திரநாத் தாகூர். முதலாக பாடப்பட்டது எப்போதுனா 1911 டிசம்பர் 27 கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் பாடப்பட்டிருக்கும். இந்த முதல் தேசிய கீதத்தை பாடும்போது அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தோன்னா PN தார். நெக்ஸ்ட்டு இந்த தேசிய கீதத்தை பாடினது யார் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது கூடவே இந்த தேசிய கீதம் வந்து எத்தனை பத்திகளை உடையதுன்னு பார்த்தோன்னா 5 பத்திகளை உடையது. அதாவது ஸ்டான்ஸான்னு சொல்லுவாங்க. சரணம் வந்து 5 சரணம் உடையது. நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்தோன்னா 24/1/1950. அன்றைக்கி தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சபையால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த நாளில் குறிக்கோள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது? இதுவுமே பேசிக் கொஷின் தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 22, 1947. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து முன்மொழிஞ்சிருப்பார். அவர் வந்து 13/12/1946 வந்து ஜவஹர்லால் நேரு தீர்மானத்தை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அதுபடி குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொண்டது பார்த்தோன்னா 22/1/1947. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மாநிலங்களுக்கான குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? நமக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கும் போது நிறைய குழுக்களுக்கு சில தலைவர்கள் இருந்தாங்க. அதுபடி மாநிலங்களுக்கான குழு தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. மோஸ்ட்லி ஜவஹர்லால் நேருட்ட வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் அண்ட் வந்து சுப்பீரியரான குழுக்கள் எல்லாமே ஜவஹர்லால் நேருவோட தலைமையில் கீழ் தான் இருந்தது. இப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷனில் ராஜேந்திர பிரசாத் அவரோட தலைமையில் கீழே தேசிய கொடி தொடர்பான வழிகாட்டுதல் குழுவும், தற்காலிகமாக ஏதாவது ஒரு குழு உருவாக்குறாங்கன்னா அதுக்காக தலைவரும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் அம்பேத்கர் தலைமையில் கீழே வந்து வரைவு குழு இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்திய தேசிய தலைவர் ஒருத்தர் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன், அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப இம்பார்ட்டண்டானவர் அவர் தான். அவர் நம்ம இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறலை. அது யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நமக்கான சுதந்திரத்துக்காக போராடிருப்பாங்க. அது 2 பேருமே நிர்ணய சபையில் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. அவங்க யார் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் அவங்க கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஏன் பங்கேற்கலை அப்படின்ற காரணத்தை நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த பாலிட்டியோட PYQ வீடியோ பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், அது கூடவே பாலிட்டியில் இருக்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.